தங்கம் விலை காலையில் 2160 ரூபாய் குறைந்த நிலையில் மாலையில் மேலும் 3200 ரூபாய் குறைந்தது. 1 கிராம் தங்கம் 13,900 ரூபாய்க்கும், 1 சவரன் தங்கம் 1,11,200 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தங்கத்தை தொடர்ந்து வெள்ளி விலையும் கிலோவுக்கு 10,000 ரூபாய் குறைந்துள்ளது. 1 கிராம் வெள்ளி 265 ரூபாய்க்கும், 1 கிலோ வெள்ளி 2,65,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. மத்திய கிழக்கு போர் எதிரொலியால் சென்செக்ஸ் இன்று ஒரே நாளில் 2,496 புள்ளிகள் சரிந்து 74,207 புள்ளிகளில் நிறைவு பெற்றது. நிப்டியும் 775 புள்ளிகள் வீழ்ச்சியடைந்து 23,002 என்ற நிலையில் நிறைவு. தமிழகத்தில் வெப்பநிலை நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக பொது சுகாதாரத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை குழந்தைகள், கர்ப்பிணிகள், முதியோர்கள், இணை நோய் உள்ளவர்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர் 100% விநியோகிக்கப்படுவதாக மத்திய பெட்ரோலியத்துறை விளக்கம் அளித்துள்ளது. எந்த ஒரு விற்பனை மையத்திலும் தட்டுப்பாடு பதிவாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கு வளைகுடாவில் அனைத்து இந்திய மாலுமிகளும் பாதுகாப்பாக உள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. ஹோர்முஸ் ஜலசந்தியின் மேற்கு பகுதியில் 22 இந்திய கப்பல்கள் உள்ளதாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணியில் இருப்பவர்கள் தபால் வாக்கு செலுத்தும் நிலையில் தமிழக அரசின் 5 துறைகளை புதிதாக சேர்த்து தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. அரசு போக்குவரத்து கழகம், மின்சாரத்துறை, போக்குவரத்து காவலர்கள், சிறைத்துறை, தீயணைப்பு துறைகள் ஆகியவை சேர்க்கப்பட்டுள்ளன. சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 20,000 துணை ராணுவ வீரர்கள் தமிழகம் வருகை தந்துள்ளனர். ஏற்கனவே 50 கம்பெனி துணை ராணுவ வீரர்கள் தமிழகம் வந்துள்ள நிலையில் அவர்களுடன் சேர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். வாக்குப்பதிவு நாளன்று அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். விடுமுறை அளிக்காத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்க தொழிலாளர் நலத்துறைக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் திமுக தலைவர் ஸ்டாலின் 3வது நாளாக நேர்காணல் நடத்தி வருகிறார். திருப்பூர், நீலகிரி, கோவை, ஈரோடு, நாமக்கல், சேலம் உள்ளிட்ட மேற்கு மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களிடம் அண்ணா அறிவாலயத்தில் நேர்காணல் நடைபெறுகிறது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கும் நிலையில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயலின் தமிழக வருகை மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் திடீர் டெல்லி பயணம் ஆகியவை தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை ஓரிரு நாட்களில் இறுதி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. டெல்லியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை எடப்பாடி பழனிசாமி சந்தித்து இழுபறியில் உள்ள தொகுதி பங்கீடு குறித்து ஆலோசிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. பாஜக தரப்பில் 30 தொகுதிகள் வரை கேட்கப்படும் நிலையில் அதிமுக 27 இடங்களை ஒதுக்க முன் வந்துள்ளது. குறிப்பாக சென்னை மற்றும் கொங்கு மண்டலங்களில் பாஜக கேட்கும் சில தொகுதிகளில் அதிமுகவே போட்டியிட விரும்புவதால் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. மறுபுறம் பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பியூஷ் கோயல் தமிழகம் வருவதாக கூறப்படுகிறது. கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர் நடத்தவுள்ள ஆலோசனையில் பாமக மற்றும் பிற தோழமை கட்சிகளுக்கான இடங்கள் இறுதி செய்யப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அநேகமாக இன்னும் ஓரிரு நாட்களில் என்டிஏ கூட்டணியின் முழுமையான தொகுதி பங்கீடு குறித்த பட்டியல் வெளியாகும் என தெரிகிறது. விஜயுடன் எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தவில்லை என்றும் ஆதவ் அர்ஜுனா யார் என்று தனக்கு தெரியாது எனவும் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். நெல்லையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தமிழகம் வந்தால்தான் கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்டன்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் அவங்களுக்கு இடி வரும், சம்பந்தம் இல்லாமல் அவங்களுக்கு இப்படி இடி வராது.
ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தம் கிடையாது. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. உங்களுக்கு தெரியும், அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம், அதெல்லாம் தேவையே இல்லை. 90 சீட்டு 2 ஆண்டுக்கு முதலமைச்சர் ஆஃபர் கொடுத்தாங்க. அப்போ உண்மை அதான் பொய்யா? ஆதவர்ஜுன் சொல்கிறது பொய்யா? நீங்கள் சொல்கிற நபரே எனக்கு தெரியாது. சென்னை ஆழ்வார்பேட்டை முகாம் அலுவலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினுடன் விசிக தலைவர் திருமாவளவன் ஆலோசனை நடத்தினார். திமுக கூட்டணியில் இரட்டை இலக்கத்தில் விசிக தொகுதிகளை கேட்டு வரும் நிலையில் தொகுதி பங்கீடு விரைவில் இறுதி செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மய்யம் கட்சிக்கு 2 தொகுதிகள் வழங்க திமுக முன்வருவதாகவும் அதிலும் உதயசூரியன் சின்னத்திலேயே போட்டியிட வேண்டும் என வலியுறுத்துவதாக தகவல். ஆனால் மக்கள் நீதி மய்யம் சார்பில் 6 தொகுதிகள் கேட்பதாகவும் டார்ச் லைட் சின்னத்தில் தான் போட்டியிடுவோம் என்றும் கூறுவதால் இழுபறி நீடிப்பதாக கூறப்படுகிறது. சென்னையில் நாளை மக்கள் நீதி மய்ய அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெறுகிறது. மாவட்ட செயலாளர்கள், மண்டல அமைப்பாளர்கள், நிர்வாக குழு, செயற்குழு நிர்வாகிகளுடன் கமல்ஹாசன் ஆலோசனை நடத்துகிறார். திமுகவிடம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை விடாப்பிடியாக கேட்பதால் தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வதில் தாமதம் நீடிப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. திமுக 5 தொகுதிகளை ஒதுக்க முன்வந்துள்ள நிலையில் 6 தொகுதிகள் அல்லது அதற்கு மேல் வேண்டும் என சிபிஎம் கேட்பதாக கூறப்படுகிறது. இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலை ஒட்டி 49 பிரிவுகளில் நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள நட்சத்திர விடுதியில் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். தன்னலமற்ற அன்பான சர்வாதிகார ஆட்சி முறை முன்னெடுக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி ஒரு நாடாளுமன்ற தொகுதி உருவாக்க நடவடிக்கை, மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தத்துவம் என பல்வேறு அறிவிப்புகளும் வெளியிடப்பட்டுள்ளது. மொழி, கலை, தொழில் அடிப்படையில் திருச்சி, சென்னை, கோவை, மதுரை, கன்னியாகுமரி என 5 தலைநகரங்கள் உருவாக்கப்படும் என நாம் தமிழர் கட்சி தனது தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. தலைமைச் செயலகம், சட்டமன்றம் திருச்சிக்கு மாற்றப்படும் என்றும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வரி விதிப்பில் மாற்றம் கொண்டுவரப்படும் என சீமான் உறுதியளித்துள்ளார். வசூலிக்கப்படும் வரியில் மாநில அரசுக்கு 75%, மத்திய அரசுக்கு 25% வழங்கும் வகையில் மாற்றம் கொண்டுவர முயற்சிப்போம் என்றும் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு சட்டமன்றம், நாடாளுமன்றத்தில் தனி தொகுதிகள் பெறப்படும் என நாம் தமிழர் கட்சி வாக்குறுதி அளித்துள்ளது. தமிழை வழக்காடு மொழியாக மாற்றவும், வாக்கு செலுத்துவதை கட்டாயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிக்கை வெளியிட்டுள்ளது. தமிழர் தந்தை சீபா ஆதித்தனார் பெயரில் விளையாட்டு பல்கலைக்கழகம் அமைக்கப்படும் என சீமான் தெரிவித்துள்ளார். மண்ணின் மரபு சார்ந்த விளையாட்டுகளை மீட்க தனித்துறை அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் தண்ணீர் விற்பனைக்கு தடை விதிக்கப்படும் என தெரிவித்துள்ள சீமான், தூய குடிநீர் இலவசமாக வழங்கப்படும் என உறுதியளித்துள்ளார். ஆறுகளில் 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டப்படும் என்றும் அறிவித்துள்ளார். மருத்துவ கொள்கையில் மாற்றம் கொண்டு வரப்பட்டு திருநங்கைகள், திருநம்பிகளுக்கு தனி மருத்துவமனை அமைக்கப்படும் என சீமான் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உச்சநீதிமன்ற கிளை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆடு, மாடு வளர்ப்பது அரசு பணியாக அறிவிக்கப்படும். வெளிநாட்டு வகை மாடுகள் மற்றும் கலப்பின மாடுகளின் பால் முழுதாக தடை செய்யப்படும் என்று நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாலியல் குற்றங்கள் செய்பவர்களை நிற்க வைத்து சுடுவேன் என்று சீமான் தெரிவித்துள்ளார்.
சென்னையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நிகழ்வில் பேசிய அவர் குற்றங்களை எல்லா திசையிலிருந்தும் கண்காணிப்பேன் என்றும் கூறினார். விஜயின் வருகை நாம் தமிழர் கட்சியை பாதிக்காது என்று சீமான் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியினர் பொழுதுபோக்கு தளத்தில் தலைவரை தேர்ந்தெடுக்க மாட்டார்கள், போராட்ட களத்தில் தான் தலைவரை தேர்ந்தெடுப்பார்கள் என்றும் கூறினார். ஏற்கனவே வாங்கிய கடன்களுக்கே 1 லட்சம் கோடி ரூபாய் வட்டி கட்டி கொண்டிருக்கும் போது இலவச பேருந்து திட்டத்தை எப்படி செயல்படுத்த முடியும் என்று சீமான் கேள்வி எழுப்பியுள்ளார். உங்கள் சொத்தை மக்களுக்கு கொடுக்கவில்லை, மக்கள் காசை எடுத்து மக்களிடம் கொடுப்பது எப்படி இலவசமாகும் என்றும் விஜயின் இலவச வாக்குறுதிகள் குறித்து சீமான் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் திமுக மற்றும் காங்கிரஸ் தனித்தனியே போட்டியிட கட்சி தலைமையிடம் நிர்வாகிகள் வலியுறுத்தி உள்ளதாக தகவல். இரு கட்சியின் வேட்பாளர்களும் தனித்தனியாக வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் குழப்பம் நீடித்து வருகிறது. புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தொகுதி பங்கீட்டை உறுதி செய்வதில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா புதுச்சேரி வந்துள்ள நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி திடீரென திருச்செந்தூர் கோவிலுக்கு புறப்பட்டு சென்றுள்ளார். மாநில அந்தஸ்து உள்ளிட்ட தனது நிபந்தனைகளை பாஜக ஏற்கும் வரை கூட்டணியை உறுதி செய்ய முதல்வர் ரங்கசாமி பிடிகொடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. கேரள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அம்மாநில முதல்வர் பினராயி விஜயன் கண்ணூரின் தர்மடம் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்துள்ளார். கேரளாவில் ஏப்ரல் 9ஆம் தேதி ஒரே கட்டமாக சட்டமன்ற தேர்தல் நடைபெறும் நிலையில் தலச்சேரியில் உள்ள மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் மனுவை வழங்கினார். அசாம் மாநில சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி 88 பேர் கொண்ட முதல் கட்ட வேட்பாளர் பட்டியலை பாஜக வெளியிட்டுள்ளது. அம்மாநில முதல்வர் ஹேமந்த பிஸ்வா சர்மா ஜலுக்பாரி தொகுதியில் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்திலிருந்து விலகி திமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டதை பெருமையாக கருதுவதாக நடிகை ரஞ்சனா நாச்சியார் தெரிவித்துள்ளார். முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்த அவர் பெண்களுக்கு பாதுகாப்பான இயக்கம் திமுக தான் என்றும் தமிழக மக்களை ஏமாற்றவே தாவேக இந்த தேர்தலில் போட்டியிடுவதாகவும் அவர் கூறினார். தூத்துக்குடி +2 மாணவி கொடூர கொலை சம்பவத்தில் தர்ம முனீஸ்வரன் என்ற இளைஞரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். 5 பேரிடம் DNA பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட நிலையில் கைதானவரை ரகசிய இடத்தில் வைத்து போலீசார் விசாரணை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் கடந்த 2020இல் மூதாட்டியை வன்கொடுமை செய்து கொன்ற வழக்கில் கைதானது தெரிய வந்துள்ளது. தனியாக செல்லும் பெண்களை குறிவைத்து நகை பறிப்பு, பாலியல் வன்கொடுமை செய்த வழக்குகள் தர்ம முனீஸ்வரன் மீது நிலுவையில் உள்ளன. விளாத்திக்குளம் +2 மாணவி கொலை வழக்கில் கைதான தர்ம முனீஸ்வரன் பைக்கில் செல்லும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. இந்த சிசிடிவி காட்சி அடிப்படையிலேயே தர்ம முனீஸ்வரனை போலீசார் கைது செய்தனர். உதகையில் வடமாநில சுற்றுலா பயணிகளிடமிருந்து 2 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். பணத்தை திரும்ப ஒப்படைக்க கோரி அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் துவாக்குடியில் ராகிங் புகார் அளித்த அரசு கல்லூரி மாணவி மீது கொடூர தாக்குதல். கல்லூரி கேண்டீனில் வைத்து மாணவியை காலணியால் தாக்கிய காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
கிருஷ்ணகிரி மாவட்டம் ராமச்சந்திரம் பாறை கொட்டாய் கிராமத்தில் பிறந்து 5 மாதமே ஆன பெண் குழந்தை கிணற்றில் சடலமாக மீட்பு. குழந்தையின் உடல் பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ள நிலையில் தாய் தந்தையிடம் போலீசார் விசாரணை. தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினரின் கெடுபிடிகளால் கடும் இன்னல்களுக்கு ஆளாகி வருவதாக வியாபாரிகளும் லாரி ஓட்டுநர்களும் குமுறுகின்றனர். வாகன தணிக்கையின் போது உரிய ஆவணங்களை காண்பித்த பின்னரும் பணத்தை பறிமுதல் செய்துவிட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கும் வட்டாட்சியர் அலுவலகத்திற்கும் அலைக்கழிப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மகாராஷ்டிராவில் இருந்து வந்த லாரி ஓட்டுநர் ஒருவரிடம் இருந்த 1,20,000 ரூபாயும், கேரளாவிலிருந்து கால்நடை வியாபாரத்திற்கு வந்த நபரிடம் இருந்த 2 லட்சம் ரூபாயும் ஆவணங்கள் இருந்தும் பறிமுதல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக வேதனை தெரிவிக்கும் வணிகர்கள் இதுகுறித்து தேர்தல் நடத்தும் அதிகாரி உரிய வழிகாட்டுதல்களை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கவரிங் நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கொங்கனாபுரம் ஒன்றியம் குறும்பப்பட்டி பகுதியில் தேர்தல் பறக்கும் படைகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த காரில் சோதனையிட்ட போது தேனி மாவட்டத்தை சேர்ந்த சுப்புராஜ் என்பவர் உரிய ஆவணங்களின்றி கவரிங் நகைகளை கொண்டு வந்தது தெரியவந்தது. உடனடியாக அந்த நகைகள் மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை எடப்பாடி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் ஒப்படைத்தனர். ஈரோடு மாட்டு சந்தையில் தேர்தல் பறக்கும் படை பணம் பறிமுதல் செய்யாமல் இருக்க வியாபாரிகளுக்கு ரசீது வழங்கும் நடைமுறை தொடங்கப்பட்டது. மாடு வாங்குதல், விற்பனை விவரங்கள் மற்றும் தொகை உள்ளிட்ட தகவல்களுடன் ரசீது வழங்கப்படுகிறது. இதனை பறக்கும் படையினரிடம் காட்டினால் எந்த சிக்கலும் இல்லை என நிர்வாகம் தெரிவித்தது. தேர்தல் விதிமுறைகள் காரணமாக 50,000 ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டதால் வெளிமாநில வியாபாரிகள் வரத்து குறைந்து சந்தை வியாபாரம் பாதிக்கப்பட்டதை அடுத்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்ய முயன்ற 123 சிலிண்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பந்தப்பட்ட தனியார் கேஸ் ஏஜென்சிக்கு சீல் வைத்தும் குடிமைப் பொருள் குற்றப்புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அண்ணா நகர் பகுதியில் குடிநீருடன் கழிவுநீர் கலந்ததால் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளதாக அப்பகுதியினர் குற்றம் சாட்டினர். தங்களது பகுதியில் தேங்கியுள்ள கழிவுநீர் துர்நாற்றம் வீசி நோய் தொற்று பரவும் அபாயம் உருவாகியுள்ளதாகவும் இதனால் குடிக்க கூட தண்ணீரை பயன்படுத்த முடியவில்லை என வேதனை தெரிவித்தனர். துரிதமாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நகராட்சியினருக்கு அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிச்செல்லாம் சுத்தமாக குப்பைக்காரர் குப்பை எடுக்கிறதில்ல, டிச்சுக்காரர் வந்து டிச்சு எடுக்கிறதில்ல. இது எல்லாம் எப்படி எத்தனை நாளைக்கு நாங்கள் இப்படியே நாங்களே வலிச்சு வலிச்சு கொட்டுறது, நாங்களே தண்ணி விட்டு நாங்கள் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கும் வழி இல்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. கோவையில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் விசிலை பிடுங்கிய அதிகாரி. மாணவி ஒருவர் விசில் ஊதி நடனமாடிய நிலையில் விசிலை தேர்தல் அதிகாரி மேடையிலேயே பிடுங்கியதால் சலசலப்பு ஏற்பட்டது. சென்னை சேப்பாக்கத்தில் நடைபெறவுள்ள IPL போட்டிகளை சட்டமன்ற தேர்தலுக்கு பின் நடத்த உத்தரவிட வேண்டும் என வாக்காளர் ஒருவர் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளார். திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதியைச் சேர்ந்த வாக்காளரான பிரபாகரன் என்பவர் இந்த கடிதத்தை அளித்துள்ளார். அந்த கடிதத்தில் சேப்பாக்கம் மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி விளையாடும் போட்டியானது ஏப்ரல் 4 மற்றும் 11 தேதிகளில் நடைபெறவுள்ளது. இந்த நாட்களில் தேர்தல் பிரச்சாரங்கள் உச்சத்தை எட்டியிருக்கும். அரசியல் கட்சிகள் தங்களது ஆதரவாளர்களை மைதானத்தில் இறக்கி பிரச்சாரம் செய்ய வாய்ப்புண்டு. மைதானத்திற்குள் மோதல்கள் நிலவவும் வாய்ப்புண்டு. சேப்பாக்கத்தில் நடைபெறும் IPL போட்டிகளை தேர்தலுக்கு பின் நடத்த உத்தரவிட வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார். IPL போட்டிகள் திட்டமிட்டபடி நடைபெறும் பட்சத்தில் அரசியல் கட்சிகளின் சின்னம், கொடிகள் ஆகியவை மைதானத்தில் காட்சிப்படுத்தப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மும்பை விமான நிலையத்தில் 64 கோடி ரூபாய் மதிப்புள்ள உயர் ரக கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. பாங்காக்கிலிருந்து மும்பை வந்த 4 பயணிகளிடம் உயர் ரக ஹைட்ரோபோனிக் கஞ்சாவை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர்.
ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் எத்தனால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் ஓட்டுநர் சுக்ராம் மெக்வால் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் உயிர் தப்பிய நிலையில் டேங்கரில் இருந்து கசிந்த ரசாயனத்தால் சாலையில் சுமார் 200 மீட்டர் தூரம் தீ பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரானின் மிக முக்கியமான எரிசக்தி கட்டமைப்பான சவுத் பாஸ் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ஈரானில் இருந்து ஈராக் நாட்டிற்கு செல்லும் எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் ராணுவ நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்கான் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் மீது சவுதி அரேபியா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் உரிமையை கொண்டுள்ளதாகவும் ஈரான் மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதைந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் எழில்மிகு மலைப்பகுதிகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள தோட்டத்தில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, ஊதா மற்றும் வெள்ளை என பல வண்ணங்களில் வரிசையாக டியூலிப் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள டியூலிப் தோட்டத்தில் குவிந்து வருகின்றனர். புகைப்பட கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் குடும்பத்தினர் என பலரும் இந்த ரம்மியமான சூழலை ரசிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜலோர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் எத்தனால் ஏற்றி சென்ற டேங்கர் லாரி கவிழ்ந்து திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. விபத்தில் ஓட்டுநர் சுக்ராம் மெக்வால் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். மற்றொருவர் உயிர் தப்பிய நிலையில் டேங்கரில் இருந்து கசிந்த ரசாயனத்தால் சாலையில் சுமார் 200 மீட்டர் தூரம் தீ பரவியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் போராடி தீயை அணைத்த நிலையில் விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. ஈரானின் மிக முக்கியமான எரிசக்தி கட்டமைப்பான சவுத் பாஸ் மீது இஸ்ரேலிய விமானப்படை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ஈரானில் இருந்து ஈராக் நாட்டிற்கு செல்லும் எரிவாயு விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. வளைகுடா நாடுகள் மீதான தாக்குதலை ஈரான் நிறுத்த வேண்டும் எனவும் தொடர்ந்து தாக்குதல் நடத்தினால் ராணுவ நடவடிக்கை எடுக்க மேற்கொள்ள வேண்டியிருக்கும் என சவுதி அரேபியா வெளியுறவு அமைச்சர் ஃபைசல் பின் ஃபர்கான் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் ரியாத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்பட்டால் ஈரான் மீது சவுதி அரேபியா ராணுவ நடவடிக்கை எடுக்கும் உரிமையை கொண்டுள்ளதாகவும் ஈரான் மீதான நம்பிக்கை முற்றிலும் சிதைந்துவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜம்மு காஷ்மீரின் எழில்மிகு மலைப்பகுதிகளின் அடிவாரத்தில் அமைந்துள்ள தோட்டத்தில் சிவப்பு, இளஞ்சிவப்பு, ஊதா மற்றும் வெள்ளை என பல வண்ணங்களில் வரிசையாக டியூலிப் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இதனை காண நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்து மட்டுமின்றி வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் ஸ்ரீநகரில் அமைந்துள்ள டியூலிப் தோட்டத்தில் குவிந்து வருகின்றனர். புகைப்பட கலைஞர்கள், இயற்கை ஆர்வலர்கள் மற்றும் குடும்பத்தினர் என பலரும் இந்த ரம்மியமான சூழலை ரசிக்க ஆர்வம் காட்டி வருகின்றனர்.